தெரிந்து கொள். 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன். 2 சாமுவேல் 24:12. ஒரு காரியத்தை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கப்படலாம். பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் கூட வைக்கப்படலாம். பல கண்ணிகளும் வலைகளும் கூட வைக்கப்படலாம். ஆனால் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? கர்த்தர் அன்போடு நம்முடைய அருகிலே வந்து ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதை உனக்கு செய்வேன் என்றும் சொல்லுகிறார். ஆகவே நாம் குழப்பமடைய தேவையில்லை, மனம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? கர்மேல் பர்வதத்தின் மேல் நின்று எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பாகாலை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா, அல்லது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா என்று முழங்கினார். ஜனங்கள் பதில் சொல்லவில்லை. கானானை சுதந்திரித்த பின்பு யோசுவா சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து, யாரை சேவிக்கப் போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உள்ள விக்கிரக தேவர்களையா அல்லது கர்த்தரையா என்று கேட்டார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய யோசுவா அதை தெரிந்து கொண்டவராய், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 என்று சொன்னார். தாவீது ஒன்றை தெரிந்து கொண்டார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4 என்றார். மார்த்தா அதை தெரிந்து கொள்ளவில்லை. உலக வேலைகளினாலும் கவலைகளினாலும் முறுமுறுத்து குறை சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாள். அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காயிருந்தது. அப்போஸ்தலர் பவுல் அதை தெரிந்து கொண்டார். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:13-14 என்று சொல்லி அந்த இலக்காகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடி ஜெயம் கொண்டார். ஒரு நாள் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்ன என்னிடத்தில் கேள். 1 ராஜாக்கள் 3:5 என்றார். சாலமோன் தன்னை தாழ்த்தி, தேவனே, உம்முடைய ஜனங்கள் நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயம் தாரும் என்று கேட்டார். அந்த தாழ்மை கர்த்தருடைய பார்வையில் மனமகிழ்ச்சியாய் இருந்தது. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். எஸ்தர் 5:3 என்று அகாஸ்வேரு ராஜா கேட்டார். எஸ்தர் கேட்ட அந்த ஒன்று யூதரையெல்லாம் அழிவிலிருந்து பாதுகாத்து துக்கம் சந்தோஷமாய் மாறினது. தேவப்பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். நினைவிற்கு சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் 1:17.